ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான நெய் பிஸ்கட் வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கப் மெஷர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கிராம் கணக்குலேயும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இது 150 கிராம் இருக்குது. இதில் 2 ஏலக்காய் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் மைதா மாவு 125 கிராம் இருக்குது. 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கணும். மொத்தம் 250 கிராம் மைதா மாவு. பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 150 கிராம் சர்க்கரைக்கு 250 கிராம் மைதா மாவு, 100 ml அளவு நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். 100லேருந்து 125 ml வரையும் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். கப் மெஷர்மெண்ட்டில் 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அளவுகள் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டவுட் இருக்கவங்க அதுலேயும் பார்த்துக்கோங்க. மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ சேர்த்து திரும்ப பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டோவை குக்கி கட்டர் வச்சு என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைன்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் சும்மா ரவுண்ட் பாலாக பிடிச்சி இந்த மாதிரி மேலே ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டிங்கன்னாலே போதும். இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தட். பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா ரவுண்ட் பாலாக செஞ்சு மேலே லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டால் போதும். கரெக்டான ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்குவோம். இதை நெய் பிஸ்கட் அப்படி இல்லைன்னா ஜூஸ்பரின்னு சொல்லுவாங்க. ஜூஸ்பரி ஃபுல் அண்ட் ஃபுல் டால்டாவில் செய்வாங்க. நம்ம அதுக்கு பதிலாக ஃபுல்லாக நெய் சேர்த்து செஞ்சுருக்கோம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ரவுண்ட் பாலாக செஞ்சாச்சு. ஓவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 10லேருந்து 15 நிமிஷம் 160 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்குவோம். ஓவன் இல்லாதவங்க குக்கர் மெத்தடையும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேக் பேக் பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான். 10 நிமிஷத்தில் நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆகிருச்சு. பிஸ்கட் ரெடி ஆகிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பிஸ்கட் மேலே இந்த மாதிரி கிராக் வந்திருக்கும். அதை வச்சு பிஸ்கட் ரெடி ஆகிருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.